வணக்கம். நாமல தமிழ்நாட்டு மாணவர்களுக்கான 2100 கோடி கல்வி நிதியை கொடுக்காத மோடி அரசை காப்பாத்துறதுக்கும் தொகுதி மறுவரை மூலமா தமிழ்நாட்டோட எம்பி சீட்டை குறைக்க நினைச்ச மோடியை காப்பாத்துறதுக்காகவும் ஒரு திசை திருப்பல் நாடகத்தை நீ நடத்திக்கிட்டு இருக்க. நாமல அதாவது 1000 கோடி டாஸ்மாக்ல ஊழல் அப்படின்றது மாதிரி எது இந்த பிட் அடிக்கிறதுக்காக பசங்க எழுதிட்டு வருவாங்கல்ல பேப்பர், அந்த மாதிரி நீயா உன்னை வீட்டுல இருந்து எழுதிட்டு இவ்வளவு கோடி ஊழல் அப்படின்னு உன்னை சொல்ற. உடனே இடி அதை வாங்கிட்டு ஆமாங்க இவ்வளவு கோடி ஊழல் அப்படின்னு எது ஈடிங்கிறது ஊழலை ஒழிக்கக்கூடிய நிறுவனமா, இல்ல உனக்கு பக்கத்துல அல்லக்கை வேலை பார்க்கிற கருநாகராஜ மாதிரியும் கேபி ராமலிங்க மாதிரியும் உனக்கு உட்கார்ந்து தலையாட்டிட்டு இருக்கே. அப்ப அந்த நிறுவனத்து மேலே நமக்கு ஒரு சந்தேகம் வருது. நாமல இப்ப நீ என்ன சொல்ற, டாஸ்மாக்ல பாத்தீங்கன்னா பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, அங்க ஊழல் நடந்திருக்கு, 50 ரூபா வாங்குறாங்க, 5 ரூபா வாங்குறாங்க, 10 ரூபா வாங்குறாங்க, என்னென்னமோ சொல்றியா. நாமல அதாவது இப்படி கட்டுக்கதையா தான் சொல்ற. நீ சொல்ற லாஜிக் படி ஒரு விஷயத்துக்கு வாயேன். இப்ப கேஸ் சிலிண்டர் வாங்குறோம்ல, இப்ப அந்த கேஸ் சிலிண்டர் ஒவ்வொரு வீட்லயும் வாங்கும்போது அந்த சிலிண்டர் டெலிவரி பண்றேன் பாத்தீங்கன்னா 50 ரூபா 50 ரூபா 50 ரூபா 70 ரூபா வரைக்கும்லாம் வாங்குறான் இப்ப ஒவ்வொரு சிலிண்டருக்கும். இப்ப 2023 அறிக்கைப்படி இந்தியால பாத்தீங்கன்னா 180 கோடி சிலிண்டர் டெலிவரி பண்ணிருக்காங்க வீட்டுக்கு. அப்ப ஒரு சிலிண்டருக்கு 50 ரூபா ஒருத்தன் வாங்குறான் அப்படின்னு வச்சுக்கவேன். ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா 9000 கோடி இது மூலமாவே வந்திருக்கு. எது சிலிண்டருக்கு வாங்கினா இந்த 50 ரூபா லஞ்ச பணங்கிறது மூலமா ஒரு வருஷத்துக்கு மட்டும் 9000 கோடி பணம் வந்திருக்கு. அப்படி பார்த்தா நரேந்திர மோடி அரசு இந்த 11 வருஷத்துல 99,000 கோடி, அதாவது 1 லட்சம் கோடி அளவுக்கு இந்த சிலிண்டர் டெலிவரி பண்றதுலே ஊழல் பண்ணிருக்கிறாங்க. அப்பனா பெட்ரோலியத்துறை அமைச்சர் வீட்டுல போய் இடி ரைடு பண்ணி ஐயோ 1 லட்சம் கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு, இதுக்கு அவர் தான் பொறுப்பு அப்படின்னு சொன்னா அவர் ஏத்துக்குருவாரா? இல்ல இன்கம் டாக்ஸ்ல டிபார்ட்மெண்ட்ல லஞ்சம் வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் அந்த துறை அமைச்சர் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொன்னா யாராச்சும் ஏத்துப்பாங்களா? எங்கேயோ விஏஓ தாசில்தார் லஞ்சம் வாங்கினா அந்த துறை அமைச்சர் தான் பொறுப்பேற்றுக்கணும். அப்படி இது என்னப்பா லாஜிக்கு? நீ சொல்ற லாஜிக்கே புரியல. நம்மள நீ படிச்ச மாதிரியே பேச மாட்ட. அதாவது பதட்டத்துல உளறிக்கிட்டே இருக்கிற, சாட்டை எடுத்து அடிக்கிற பாரு, அந்த மாதிரி தான் நீ உன்னுடைய செயல்பாடு இருக்கு. சரி, நீ நிஜமாவே ஊழலுக்கு எதிரான ஆளா அப்படின்னு பார்த்தா உன்னோட மச்சான் சிவகுமார் எது உன்னுடைய மச்சான்ட்ட பாத்தீங்கன்னா 200 கோடி வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இன்கம் டாக்ஸ் ரைடு நடத்தி இருக்கு. அதாவது வரி ஏய்ப்பே 200 கோடினா அப்ப அவர் இன்னும் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறாரு. நீ தான் சொன்ன நான் தான் ட்ரங்க் பெட்டியை தூக்கிட்டு ஒண்ணுமே இல்லாத ஏழை குடும்பம் 4 ஆட்டுக்குட்டியை வச்சுட்டு போனேன்னு. 4 ஆட்டுக்குட்டி வச்சுட்டு போறவங்க குடும்பத்துல இருந்து எப்படிப்பா 200 கோடி ஏமாத்துற அளவுக்கு இருந்திருக்கு? ஏன் நாமல அப்ப இந்த ஊழலை இடி விசாரிக்குமா விசாரிக்க கூடாதா? விசாரிக்கணும்ல. இதுல மணி லாண்டரிங் இன்வால்வ் இல்ல. அப்ப அண்ணாமலைக்கு மச்சான், அண்ணாமலைக்கு பங்காளி அப்படின்னா பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கீழ அவங்கள விசாரிக்க கூடாதுன்னு சட்டத்துல இடம் இருக்கா? நாமல ஏன்னாமல இதெல்லாம் இருக்கும்போது தான் எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, அந்த இடியோட டைரக்டர் இருக்காரு பாரு ராகுல் நவீன் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு ஒரு பீகார்காரன். அது 1993 ஐஆர்எஸ் ஆபீசர். அதே மாதிரி பார்த்தா இங்க RN ரவி அவரும் ஒரு பீகார்காரர். எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இந்த 2 பீகாரிகளோட சேர்ந்துகிட்டு தமிழ்நாட்டை அசிங்கப்படுத்தி தமிழ்நாட்டை ஒரு மோசமான மாநிலமா சித்தரிக்கிறதுக்கு நீ சதி செஞ்சிட்டு இருக்கியோன்னு தோணுத. நாமல ஏன்னு கேட்டா RN ரவி மகளும் அவங்க PhD பண்றேன்னு சொல்லி அவங்களும் தமிழ்நாட்டை பத்தி தப்பு தப்பா எழுதி பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. நீ அதே வேலையை தான் செஞ்சிட்டு இருக்க. அண்ணாமலை, அதாவது உன்னுடைய நோக்கம் ஊழலை ஒழிக்கிறது, ஊழல் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இல்ல. உனக்கு என்னன்னா நீங்க கரூர்லயும் கோயம்புத்தூர்லயும் தான் நீ போட்டியிடணும். 2026 தேர்தலையும் நிச்சயமா நீ தோல்வி அடைவ. ஏன் அப்படின்னா அண்ணன் செந்தில் பாலாஜி எதிர்த்து உன்னால பாத்தீங்கன்னா டெபாசிட் கூட வாங்க முடியாது. அப்ப அதற்கு காரணமா செந்தில் பாலாஜி அண்ணன் எப்படி வீழ்த்தணும் அப்படின்னா தேர்தலுக்கு வா, அதாவது நரேந்திர மோடியை கூட்டிட்டு வா, அமித்ஷாவை கூட்டிட்டு வா. அதை விட்டுட்டு இடியோட டவுசரை பிடிச்சிட்டு நீங்க பாத்தீங்கன்னா பண்ற அலப்பற ஓவரா இருக்கியா? அண்ணாமலை திரும்ப சொல்றேன், நீ நிஜமாவே உனக்கு நெஞ்சில தில் இருக்கு, திராணி இருக்கு, நீ ஒரு தைரியமான ஆளுன்னு வச்சுக்கவேன். நீ தேர்தல்ல சந்தியா வர ஜனநாயகத்துல அதுதான் பலத்தை காட்டுறது. அதை விட்டுட்டு பார்த்தனா இப்படி சுள்ளா மாதிரி எல்லாம் இதை செய்யாத. ஏன்னு கேட்டா திமுக பல கேஸ்கள் இந்த மாதிரி பார்த்து ஒண்ணுமே இல்லாம ஆக்கி இருக்கு. அதுல உன்னை மாதிரி டம்மிகளை எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கான். நம்மள இந்த கேவலமான செயலை நிறுத்து நீ. நன்றி.